Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நீட் கவுன்சிலிங் சம்பந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. நீங்கள் சூப்பராக என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். அதே மாதிரி அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஏன்னா அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே உங்களுக்கு கொடுப்போம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது சார், நான் பிடிஎஸ் படித்தா நல்லதா இல்லைன்னா நான் வெட்டினரி படித்தா நல்லதா, இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பேச போகிறோம். சரியா? ரியலாக ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேச போகிறோம். யாரையுமே நம்ம வந்து இது வேஸ்ட்டு அது வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வரல. ஆனால் நீங்களே ரியலாக உங்கள் கண்ணில் நீங்களே என்னாச்சு பார்க்கக்கூடிய விஷயத்தை பற்றி தான் நானும் என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு அப்டேட் வந்து கொடுக்க போகிறேன். ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து வெட்டினரி படிக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் தான் படிக்கணும்னு நினைப்பீங்க அப்படின்னா 450 எபோ இல்லை 480 எபோ இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விசிஐ கவுன்சிலிங் மூலயமா நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே வரலாம். ஓகேவா? அது வந்து சவுத் இந்தியாவிலையோ இல்லை இந்தியாவுக்குள்ளேயோ ஒரு சீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மேபி இருக்கலாம். நாம் இப்போ என்ன சொல்ல போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் கையில் நீட் எலிஜிபிள் மார்க் இருக்குது. ஓகேவா? நீட் எலிஜிபிள் மார்க் இருக்கும் போது நிறைய பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, என்னால் ஃபீஸ் அதிகமாக கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு தான் எம்பிபிஎஸ் போகாமல் சரி பிடிஎஸ்ஸாவது போட்டு விடுவோம், தேர்ட் இயர் ரிப்பீட்டர் ஆயாச்சு, செகண்ட் இயர் ரிப்பீட்டர் வந்தாச்சு, இல்லை ஃபோர்த் இயர் ரிப்பீட்டர் வந்தாச்சு, பிடிஎஸ்ஸாவது போட்டு விடுவோம்னு சொல்லி தான் இப்போ ஒரு முடிவில் நீங்கள் இருக்கீங்க. அந்த முடிவை நீங்கள் மாற்றுறதுக்கான நேரம் தான் இது. நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்கள் வீட்டுக்கு நியரஸ்டாக இருக்கக்கூடிய பிடிஎஸ் படித்து முடித்த டாக்டர்ஸை நீங்களே என்ன பார்த்தா பார்க்குறீங்க. எத்தனை வந்து டென்டல் ஹாஸ்பிட்டல் வந்து எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது, எவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டெய்லியுமே காத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துங்க. ஓகேவா? நான் வந்து எதுவுமே நான் சொல்லவே விரும்பலை. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து வெளியே உட்காந்துட்டு ஒரு மந்த்துக்கு எவ்வளோ பேர் வருவாங்க. நீங்கள் வந்து டென்டல் படித்து முடிச்சுட்டு நீங்கள் ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லி வச்சுக்கோ. சரியா? அப்போ எவ்வளோ பேர் வந்து டெய்லி வருவாங்க அப்படிங்கிறத பாருங்கள். மந்த்துக்கே எடுத்துக்கும், ஈவன் மந்த்துக்கே எடுத்துக்கும் எவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிறத ஃபியூச்சரை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். நான் என்ன உங்ககிட்ட சொல்ல வரேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் கையில் நீட் எலிஜிபிள் மார்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ராட்லாம் போக வேணாம். சரியா? இந்தியாவுக்குள்ளேயே நீங்கள் வந்து வெட்டினரி நீங்கள் படிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ப்ரைவேட் காலேஜஸில். சார், இந்த ப்ரைவேட் காலேஜ் படித்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். நம்ம தமிழ்நாட்டு பசங்க தான் ஏகப்பட்ட பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அங்கே படித்து முடிச்சுட்டு இங்கே வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கினவங்களும் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இது வந்து விசிஐ கவுன்சிலிங் மூலியமாக தான் அதையுமே நம்ம எடுக்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தான் என்னாச்சு பார்த்தா ப்ரைவேட் காலேஜஸ் வந்து இல்லை. இது வந்து ரெகக்னைஸ்ட் என்னாச்சு பார்த்தீங்கன்னா காலேஜஸ் தான் எல்லாமே. நீங்கள் வந்து சார், நான் வந்து டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான் இந்த ஏரியாவில் நீங்கள் சொல்கிறீங்க, அங்கெல்லாம் எனக்கு போக விருப்பம் இல்லை சார் அப்படின்னா நீங்கள் இங்கே ஆந்திரா, ஒடிசா இந்த பார்டரில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அங்கேயும் காலேஜஸ் வந்து இருக்குது. அந்த காலேஜை பற்றின டீட்டெயில்ஸும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு இந்த ப்ரைவேட் வெட்டினரி காலேஜை பற்றின கைட்லைன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது இங்கே நீங்கள் வந்து பிடிஎஸ் ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாவே இங்கே வந்து 6 lakh கிட்ட ஹாஸ்டலோட சேர்த்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த 6 lakh நீங்கள் ஒரு வெட்டினரிக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் இப்போ யார் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெட் இல்லாமல் இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். சரியா? அப்போ பெட் கிளினிக் வச்சிங்க அப்படின்னாவே பயங்கரமாக ஏர்ன் பண்ணலாம். டென்டல் நீங்கள் படிச்சுட்டு போகிறத விட நான் சொல்கிறது ரியலாக ப்ராக்டிக்கலாக நாம் பார்க்கக்கூடிய விஷயத்தை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்களுமே உங்கள் வீட்டுக்கு நியரஸ்ட்டாக இந்த விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? அதனால பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் யோசிங்க. சரியா? யோசிச்சுட்டு உங்கள் கையில் நீட் எலிஜிபிள் மார்க் இருக்குது அப்படின்னா, இல்லை உங்கள் ரிலேஷன்ஸ் யாருக்காவது நீட் எலிஜிபிள் மார்க் இருக்குது அப்படின்னா நாம் என்னாச்சு பார்த்தா டெல்லி, ராஜஸ்தான், ஹரியானா இந்த ஏரியாவில் வித் ஹாஸ்டலோட சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா 6 lakh to 7 lakh தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். நம்ம தமிழ்நாடு பசங்க தான் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கிளாஸுக்கு 100 பேர் இருக்காங்கன்னா 60 பேர் தமிழ்நாடு பசங்க தான் இருப்பாங்க. சரியா? அதே மாதிரி சவுத் இந்தியன் ஃபுட் இருக்குது, அதே மாதிரி சவுத் இந்தியன் ஸ்டாஃப்ஸும் அங்கே இருக்கிறாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வந்து வெக்கேஷன் மட்டும்தான் வெளியே வர போகிறாங்க. அதனால கண்டிப்பாக சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? இந்த கைட்லைன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்டே உங்ககிட்ட நான் பேச சொல்கிறேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வெட்டினரி பெஸ்ட்டா இல்லை வந்து பிடிஎஸ் பெஸ்ட்டான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் வெட்டினரி வந்து பார்த்தீங்கன்னா 1 step அஹெட்டாக தான் இருக்கும். சரியா? அதனால முடிவு பண்ணுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ.